கேழ்வரகு எனும் வரப்பிரசாதம் ஏழைகளின் தங்கம் என்று புகழப்படுகிறது. கேழ்வரகு ராகி கேப்பை என்றும் இது அழைக்கப்படுகிறது. ஆப்பிரிக்கா உள்ளிட்ட உலகின் பல்வேறு நாடுகளில் விளைவிக்கப்படும் இந்தச் சிறுதானியம் ராகி என்னும் சிறுதானிய கேழ்வரகில் என்னென்ன நன்மைகள் இருக்கின்றன என்பதை நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். கால்சியம் சத்து பெற கேழ்வரகு சிறந்த உணவு. பால் பொருட்களை விரும்பாதவர்களுக்கு கால்சியம் கிடைக்க கேழ்வரகை எடுத்துக்கொள்ளலாம். 100 கிராம் கேழ்வரகில் 344 மில்லிகிராம் கால்சியம் உள்ளது. எனவே எலும்பு, பற்களின் ஆரோக்கியத்தை பராமரிக்க கேழ்வரகு சாப்பிடலாம். முதியவர்களுக்கும் எலும்பு தேய்மானம், மூட்டு வலி, எலும்பு புரை உள்ளவர்கள் அல்லது எதிர்காலத்தில் வராமல் இருக்க கேழ்வரகு சாப்பிடலாம். வயதான தோற்றத்தை குறைக்கும், உங்கள் சருமத்தை பாதுகாப்பதில் மிகவும் அக்கறை செலுத்துபவர் எனில் கேழ்வரகு உதவும். இது உங்கள் தோற்றத்தை என்றும் இளமையாக வைத்துக் கொள்கிறது. ஏனெனில் மெத்தியோனைன் மற்றும் லைசின் இருப்பது உங்கள் சருமச் செல்களை எப்போதும் புத்துணர்ச்சியாக வைத்துக் கொள்கிறது. விட்டமின் டியும் இருப்பதால் இது கூடுதல் பலன் தருகிறது. உடல் வலிமை அளிக்கிறது. ராகியில் அதிக அளவில் புரதம் உள்ளதால் கடினமான உடல் உழைப்பு உள்ளவர்கள் கேழ்வரகை எடுத்துக்கொண்டால் உடலுக்கு வலிமை கிடைக்கும். பிறந்த குழந்தை முதல் 90 வயது பெரியவர் வரைக்கும் அனைவரும் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் இது. அனைவருக்கும் பொருந்தக்கூடிய சிறந்த ஆரோக்கியமான உணவாகும். கர்ப்பிணிகளுக்கு நல்லது. கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்களுக்கு தேவையான சத்துக்களைத் தரும் சிறந்த தானியம் கேழ்வரகு. தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்கச் செய்யும். குழந்தை பேறு, மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் அதிகப்படியான இரத்தப்போக்கு, ஹீமோகுளோபின் அளவு குறைவதால் ஏற்படும் உணவுச்சத்து குறைபாட்டை சரி செய்யும். சர்க்கரை நோய், இரத்த சர்க்கரை அளவு அதிகம் உள்ளவர்கள் தினமும் கேழ்வரகு உணவில் சேர்த்து வந்தால் அவர்கள் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு குறையும். மருத்துவர்கள் நீரிழிவு நோயாளிகளுக்கு கேழ்வரகு ஒரு வரப்பிரசாதம் என கூறுகிறார்கள். எனவே அரிசி, கோதுமை உணவுகளை மட்டும் உண்ணாமல் உங்கள் உணவு பட்டியலில் சிறுதானியங்கள் சேர்த்து வாருங்கள். கேழ்வரகு உங்கள் உடலுக்கு பலவித நன்மைகளை செய்ய வல்லது. மலச்சிக்கலை போக்குகிறது. மலச்சிக்கலுக்கு முக்கிய காரணம் நார்ச் சத்து குறைவான உணவுகளை உட்கொள்வதே ஆகும். தினமும் கேழ்வரகு உணவினை சிறிதளவு சேர்த்து உண்டு வந்தால் மலச்சிக்கல் பிரச்சனையை ஏற்படாது. இதிலுள்ள நார்ச்சத்து மலச்சிக்கல் பிரச்சனையை கட்டுப்படுத்துகிறது. மேலும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளையும் வயிற்றுக் கோளாறுகளை குணமாக்க உதவுகிறது. குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கவும், நல்ல உடல் மற்றும் மன வளர்ச்சி பெறவும் அவர்கள் சத்து நிறைந்த ஆரோக்கியமான உணவு உண்ண வேண்டும். கேழ்வரகு மாவில் செய்யப்பட்ட கேழ்வரகு கஞ்சி, கேழ்வரகு தோசை போன்றவற்றை குழந்தைகளுக்கு உண்ண கொடுப்பதால் அவர்களின் உடல் பலம் பெறும். நோய் எதிர்ப்பு சக்தி அவர்களின் உடலில் அதிகரிக்கும். மன அழுத்தம், பரபரப்பான வாழ்க்கை முறை மற்றும் எதிலும் அவசரத்தன்மை அதிகம் இருப்பதால் சிலருக்கு பதற்றம், மன அழுத்தம், நரம்பு கோளாறுகள், தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் அதிகம் ஏற்படுகின்றன. கேழ்வரகில் நரம்புகளை வலுப்படுத்தும் சத்துகள் அதிகம் உள்ளன. கேழ்வரகு உணவுகளை அவ்வப்போது சாப்பிட்டு வருவதால் உடல் மற்றும் மனநலம் மேம்படும். இரத்த சோகை கேழ்வரகில் அதிக அளவு இரும்புச்சத்து உள்ளது. குறிப்பாக பெண்களுக்கு மாதவிடாய் போன்ற பிரச்சனைகள் அதிகம் உள்ளதால் அவர்களுக்கு இரும்புச்சத்து அதிகம் தேவைப்படுகிறது. கர்ப்பிணி பெண்களும், குழந்தை பெற்ற தாய்மார்களும், வயதான பெண்களும் கேழ்வரகு உணவினை அதிகம் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். இரத்த சோகை, உடல் சோர்வு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை கேழ்வரகு கட்டுப்படுத்துகிறது. ராகி களி செய்வது எப்படி? தேவையானவை: ராகி மாவு 1 கப், சாதம் அரை கப், தண்ணீர் 2 கப், உப்பு, நெய் தேவையான அளவு. செய்முறை: ஒரு பாத்திரத்தில் நீரை கொதிக்க வைத்து அதில் உப்பை சேர்க்கவும். பின்னர் சாதம் மற்றும் தேவையான அளவு நெய்யை சேர்க்கவும். அதன்பின் ராகி மாவை அதனுடன் சேர்த்து நன்றாக இறுகும் வரை வேகவிடவும். சூடு ஆறிய பின்பு உடல் சோர்வை போக்கும் கேப்பை களி ராகி களி தயார். இதனை புளி குழம்பு மற்றும் கருவாட்டு குழம்புடன் வைத்து சாப்பிடலாம். யார் சாப்பிடக்கூடாது? ராகி பொதுவாக ஹைப்போதைராய்டிசத்திற்கு மோசமான தைராய்டு வீக்க காரணி சேர்மங்களை கொண்டுள்ளது. எனவே தைராய்டு பிரச்சனை உள்ளவர்கள் இந்த உணவை தவிர்ப்பது நல்லது. ஹைப்போதைராய்டு மற்றும் ஹைப்பர் தைராய்டு 2 வகையான தைராய்டு பிரச்சனை உள்ளவர்களுமே ராகியை தவிர்ப்பது நல்லது. எப்போது சாப்பிடக்கூடாது? கேழ்வரகில் குளிர்ச்சித்தன்மை அதிகம் இருக்கிறது. அதனால் மழை, பனி போன்ற காலங்களில் கேழ்வரகு சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும்.
இதில் குளிர்ச்சி தன்மை இருப்பதால் சளி மற்றும் சைனஸ் பிரச்சனை உள்ளவர்கள் கேழ்வரகு சாப்பிடக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க விரும்பினால் கமெண்ட் செய்யவும்.